என்னங்க இப்படி ரோட்ல எல்லாம் ஆடிக்கிட்டு? சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங். எங்க வீடு பக்கத்துல தான், வாங்க காஃபி சாப்பிட்டு போறேன். ஏய் சிட்டி, பார்த்து. சின்ன பையன் பரவாயில்லையா? சின்ன பையனா? கழுதைக்கு 30 வயசு ஆகுது. கழுதையா? தவக்கல மாதிரி இருக்கிறான். அவன் எங்க வீட்டு வேலைக்காரன். சின்ன வயசுல இருந்தே இங்கதான் இருக்கான். நானா அவனுக்கு உயிர். நீங்க வாங்க. ஓகே. என்ன அது டிவி பத்தலா இருக்கு? ஒஞ்சி புடிச்சா? 2 நாள் ஆச்சு. வாங்க. ஷூர். உட்காருங்க. Oh, thank you. Oh. வீடெல்லாம் நல்லா இருக்கா? பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, உங்க அப்பா? அப்பாவா? எஸ், அன்னைக்கு கூட என் ப்ரோக்ராம்ல உன் பக்கத்துல மாலை மாதிரி உட்காந்துருந்தாரு. தட் மேன். இவரா? எஸ், பாப்பா. அவர் எங்க அப்பா இல்ல, என் புருஷன். You mean that man is your husband? ஆமா. Oh God. எங்க வீட்டுல நாங்க 5 பொண்ணுங்க, நான் தான் 5வது. எங்க அப்பாவுக்கு குமாஸ்தா வேலை, மாசம் 150 ரூபாய் சம்பளம். ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா இந்த ஆளுகிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. வட்டி எக்கச்சக்கமா ஏறி போச்சு. அவரால கொடுக்க முடியல. அதான் வட்டிக்கு பதிலா என்னையே கொடுத்துட்டாரு. What? வட்டிக்கு பதிலா குட்டியா? What bloody father you got, man? கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து ஒரு பூனை கிட்ட யானை கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தவிர வீட்டுக்கே வர்றதில்ல. எப்ப பாரு குடி. நீங்களே சொல்லுங்க, என்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணுக்கு காசு மட்டும் இருந்தா போதுமா? அதான் இவ்வளவு நாளா தேடி உங்களை கண்டுபிடிச்சேன். நீ ரொம்ப பெருசா இருக்கிறானே. அந்த ஆள் இப்ப எங்க? எங்கேயாவது உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். Okay. பயமா இருக்கா? பயமாவது மண்ணாங்கட்டியாவது பயம்தான். உங்க இவரு மத்தியானம் வீட்டுக்கு வரமாட்டாரு இல்ல? அவர் வர்றதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு மேலதான். இது இங்கதான் இருக்குமா? அது உங்களை என்ன பண்ணுது? அது ஒண்ணும் பண்ணலையா? நீதான் என்னமோ பண்ணுது. பேண்ட் புடிச்சு நேற்று தான் எல்சன்ஸ்ல வாங்கினேன். 125 rupees. நல்லாலே? சுத்தமா நல்லா இல்ல. நான் என்னமோ சொன்னா நீங்க வேற என்னமோ சொல்றீங்களே. நீ அங்க வரியா? நீங்க மேடையில உட்காந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறப்போ என் மனசே தட்டுற மாதிரி இருக்கு, தெரியுமா? Really? Not bad. Not bad. தடியமோ
என்னாச்சு? வந்தாச்சு. ஆயாயோ. எங்கேயாவது ஒழிஞ்சுக்கங்க. எங்கே? எங்கேயாவது. ஐயோ, மாட்டிக்கிட்டா சட்னி ஆகிடுவானே. ஓ காட். வாங்க. என்ன இன்னைக்கு மத்தியானத்திலே வந்துட்டீங்க? என்னடி ஹால்லயே குடிக்கிறியா? என்ன கிண்டல் பண்றீங்களா? பாத்ரூம்ல இருந்து இப்பதான் வந்தேன். என்னடி சத்தம்? அது வந்து டிவில படம் போடுறாங்க. டிவி உடைஞ்சு போச்சுன்னு சொன்னேது. ஆமா, உடைஞ்சு போச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சா? கிஸ்தி திராய் வரி வச்சி வேடிக்காய் வானம் பொழிகிறது, பூமி வளைகிறது. உனக்கு என்னத்துக்கு மேன் கொடுக்கணும் வச்சி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களை பறிச்சாயா, அல்லாச்சு எங்க வீட்டு கேர்ள்ஸுக்கு மஞ்சள் அரைச்சு குட்டாயா? மாமனா மச்சானா? Who the bloody hell are you, man? Hey? Hey? மானம் கெட்டவனே, உனக்கு என்னத்துக்கு மேன் தரணும் கிஸ்தி? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குஸ்தி. நைட்ல வர வேண்டியது பகல்லே வந்து பெஜார் பண்றேன். நம்ம கட்ட பொம்மை இல்லடி இது. இது டிவி கட்ட பொம்மை. கட்ட பொம்மனுக்கு பதிலா பறகி துறைய பேசுறானடி. ஆமா ஆமா, கட்டபொம்மா. உங்க தமிழுக்கு கட்டபொம்மை தான் கிடைச்சதா? வேற ஏதாவது பண்ணுங்க. என்ன செய்ய சொல்றேன்? வேற ஏதாவது. வணக்கம். இன்னைக்கு நம்ம முதியோர் கல்வி திட்டத்தோட 6வது கிளாஸ் நடக்குது. எல்லா தாத்தா பாட்டியும் அவங்க ஸ்லேட் பல்பம் எல்லாம் எடுத்து வச்சுங்க. எழுதுங்க. ஆ பிளஸ் இப் பிளஸ் பா ஈக்குவல்ஸ் அப்பா. ஓ நோ நோ நோ, பக்கத்து தாத்தாவை பார்த்து காப்பி அடிக்க கூடாது, சொந்தமா எழுதணும். அடுத்த வார்த்தை எழுதிக்குங்க. தா பிளஸ் டி பிளஸ் யா ஈக்குவல்ஸ் தடியா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ கட்சி வார்த்தை எழுதிக்கோங்க. இ பிளஸ் இன் பிளஸ் டி பிளஸ் யா ஈக்குவல்ஸ் இந்தியா. இதோ பாருங்க, இங்க இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே இருக்குது ஸ்ரீலங்கா. கொஞ்சம் அப்படியே தள்ளி இப்படி நேரா இங்க வந்தா இதோ கடல்ல இதுகிட்ட அந்தமான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அந்தமான் தள்ளி போயிடுச்சு, மன்னிக்கணும். இத்துடன் நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாம முடிச்சுக்கிறோம். வணக்கம். 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 வணக்கம்டா. Thank God. என்னது ஒரே பாவாடியா இருக்குது. பேண்டே போட மாட்டானா? யூஸ்லெஸ் ஃபெலோ. இது என்ன பேண்டா படுதாவா? நோ வே. என்னது? ஓ ஷிட். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா.
அச்சா அச்சா பச்சடி நேத்து ராத்திரி அம்மா இவரானே. கூட்டம் போச்சடி அம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மத்தியானம் உட்கார் வர்றேன். எங்க போயிருப்பாரு? இங்க இருக்கிறேன். ஐயோ, உன் புருஷனுக்கு அறிவே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ற இரும்பெல்லாம் தலைகாணி கடியில வைக்கிறது மூளைய கலக்கி போச்சு. எங்க அந்த பேமானி? பாத்ரூம் போயிருக்காரு. என்னது குழா பிச்சுக்கிச்சா? இல்ல, அவரு வாய் கொப்பளிக்கிறாரு. எதுக்கு? அவசியம் தெரியணும், உள்ள போங்க. பாத்துக்கமா. ஐயோ, பட்ட பகல்லையே ஓன்னு வெளிச்சமா இருக்கு. விடுங்க. புருஷன் பூண்டாட்டுக்குள்ள ஏண்டு இருங்க இருங்க இருங்கண்ணா. ஐயோ, கதவெல்லாம் திறந்து கிடக்கு. யாராவது பார்க்க போறாங்க. என்னங்க நீங்க? யாரு நீ பாக்குறது? சும்மா கேடு. பில்டிங்கே அதிருதே. ஓ ஓ காட். அம்மணி அம்மணி, அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா? பட்டென்ன வர சொல்லு, துட்ட தர சொல்லு, சிட்டி காத்திருக்கியா? குடையில கருவாடு, குண்டலில பூக்காடு, என்னடி கிழிஞ்சது. இவரு எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்ட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா 1 மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் அள்ளி வட்டம், நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம். வாங்கு. நான் அர்ஜென்டா உனக்கு கேட்கணும், டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு. 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட்டு. 5000 வச்சுக்க. துட்ட கொடு, டிக்கெட்டை எடு, வாயில விடு, உள்ள போ. நீ அழகாகிற. சமூக சேட்டி வந்திருக்காருடி. சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்லால வாசிக்கிறியா இல்ல ஏவர்லால வாசிக்க சொல்றியா? விரல் யாருதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்ல வை. அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லுது இந்த பதுமை. கரெக்டா இருக்கும். அதே மாதிரி உன் கை வேலையும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா சின்னிக்கு இங்க பாரு மீரா, இவன் என் பொண்டாட்டி மாமன். இவன் எங்க அப்பாக்கு புருஷன். இவன் ஜெயில்ல ரொம்ப நாளா இருந்தனால துரு பிடிச்ச ராடாட்டா ஆயிட்டான். இவனை நீ உன் கைக்குள்ள வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் லவ், கொஞ்சம் ஜிவ்வு, கொஞ்சம் சரசெல்லாம் கத்து கொடு. எங்கவன் என்ன இது எகிருது? அம்மாடி எனக்கு போச்சு. குறும்புக்காரன். டேய், உனக்காக நான் இங்க 20 வயசோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்க நீ இந்த 40 வயசோட என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க பையனுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்ல? ஓய், கொல்லனுக்கு பிறந்த மாங்காய் மடையா? ஆம்பளைனா பாம்பு படமாட்டோம். ஒஃப்னா ஊதுனா ஒத்தனை எந்திரிக்கணும். உனக்கு தேல் களிய தின்னு தின்னு வோல்டேஜ் டிராப் ஆயி போச்சு. சார்ஜ் ஏத்த தான் உன்கிட்ட கூட்டு வந்தேன். சார்ஜ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. உள்ள ஜெனரேட்டரே வைக்கணும். பள்ளி தோலையும் கௌதாரி காலையும் போட்டு குழம்பு வச்சு 7 வேளைக்கு மூக்கால நீ நக்கணும். அப்பப்ப உங்க அம்மாவோட வடையும் எனக்கு வேணும். அது அம்மா கிட்ட பேசிக்கோ, அது செப்பரேட் ரேட். நான் உனக்கு ஒரு பொம்மை காமிக்கிறேன், அது என்ன நீ கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிச்சாதான் நான் உனக்கு வைத்தியம் செய்வேன். எங்க இருக்குதுமா அந்த பொம்மை? முதல்ல இதை காட்டுமா, உடனே கண்டுபிடிக்கிறேம்மா. காமிக்கிட்டா? உங்க பையன ராத்திரி இங்கே விட்டுடுங்க. புரட்டி புரட்டி போட்டு பதம் பார்த்துடுறோம். பையன் ராத்திரி தூங்கிட்டானா கொஞ்சம் டீ கொடு. தூங்க விடாம கவனிக்கிறதே என் வேலை, புரட்டி பாக்குறதே எங்க அம்மா வேலை. அப்புறம் எங்க உன் பிள்ளை தூங்குறது? வா, சும்மா இருக்க மாட்டேன். சொன்ன கேளு.
கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர. அதை திறக்க முடியாது, தொல்லை பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி. என்னமா அது லொள்ளு? என்னவா, மாடியில என் ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல் கதவை திறக்க சொல்றாரு. அது துரு பிடிச்சு போய் 7 வருஷம் ஆச்சு. எப்படி திறக்கிறதுமா? என்ன ஆனாலும் சரி, ஜன்னல் கதவை திறந்தாதான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பெரிய பெரிய ஜெயில் கதவே திறந்திருக்கேன். அம்மா, நேத்து பாடம் சொல்லி கொடுத்தப்ப கூட அப்படிதான். முடியாவது ஜட போட்டு விடுறேன்னாரு. நல்லவேளை அதுல பூ வைக்கிறேன்னு சொல்லாத விட்டாரு. ஏய், இந்த பதுமை சொல்றத ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி. இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து பொழுந்துவ. வந்துட்டே எங்க அம்மாக்கு புருஷனே. என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்குறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கம்பெனி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அக்கா வீட்டுல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நான் ஒரு சுரங்கம் வெட்டுறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏய் 4 பேமெண்ட் கொடுத்துட்டேன். வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. இப்ப கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு. ஆ. ராத்திரி பாப்டி முடிஞ்சு பிடிஞ்சதும் டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? கிட்ட முண்டம் எல்லாரும் கண்ணு ஏன் ஜன்னல் மேலேயே இருக்கு. அது துருப்பிடிச்சிருக்கு. திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஏய் புஜ்ஜி, புஜ்ஜி. ஏய். இங்க என்னடா சுத்திட்டு இருக்க? இந்த பொம்மை நான் நினைச்சது அத்தியா மறுடிச்சுனா எவ்வளவு நல்லா இருக்கும். டேய், புருஷனோட தயவே வேண்டான்னு ஒருத்தி வீட்டுல வந்து கிடக்குறாள், அவள மறக்கடா. ஏன் இப்படி அறிவு கெட்ட தெளிவா பேசுற? செகண்ட் ஹேண்டான இந்திராவை கட்டிக்கிறத விட சீனியர் செகண்ட் ஹேண்டான அத்தைய கட்டிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? ஏண்டா ஏதேதோ உளர்ற? அத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத. அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து. உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து. நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராய வச்சு அவங்க விளையாடுவாங்க சித்து. அத்தை சித்தடியா பைத்தியக்காரத்தனமா பேசுனேன்னு வச்சுக்க, நீ ஜெயிலுக்கு போக மாட்ட. உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கவனமா கேடு. நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன். உள்ள போனதும் நீ போயிடணும். இவன் சுரங்கம் தோன்றதாவது, நான் உள்ள போறதாவது. அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அம்மா ஒத்துக்க மாட்டா, பொண்ணு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு இந்த பதுமை சொல்லுது. புஜ்ஜி எங்க? எல்லாரும் கூட சுதியோட பாடுங்க. உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கிய. ஆம்பளைன்னு என்னைக்கெல்லாம் நிரூபிக்க போற? டேய், அங்க அந்த பொண்ணு மடக்கறானா அம்மாவை கணக்கு பண்ணாங்க. இங்க இந்த பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கறானா அம்மாவுக்கே ட்ரைனிங் கொடுத்திருக்கே. என்ன சின்ன புள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. அப்ப முன்னாடி வந்தவன மறந்துடுறதா? போனா போகுதுன்னு ஒன்னு சொன்னேன். நான் உஸ்கோன்னு பாஞ்சிட்டேன். என்ன ஆசீர்வதிங்க. ஏய், இங்க வா. என்ன வேலை செஞ்சிருக்கடா? அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவுக்கிறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கடா. லேடிஸ்ங்களை கவுக்கிறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னு இந்த பதுமை சொல்லுது. அது உங்க ஆத்தாளுக்கும் தெரியும். நீ வாடா. ஐயோ, இங்க பாரு, எனக்கு புளிப்பா மாங்காய் சாப்பிடணும்னு தோணுது. அஸ்தி வர்த்தம் அதான் போட்டிருக்கேன். பஜ்ஜி, சமோசா, சமோசா, வடை, மிளகா, மிளகா. தூக்குனேன். உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு நாள் கூட எனக்கு டிங்கு சவுண்ட் கேட்கல. குறைஞ்சது உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஃபாதர் நான் சொல்லு. மத்தவங்க என்ன ஆம்பளைனாவது ஒத்துக்கிட்டோம். வாய் முடியா. ஏய் சமோசா செட்டி, ஆ? ஒரு 100 ரூபாய் கூட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கியாரன். நீ கூட நான் வாங்கியாரேன். காயுது. எப்படி கொடுத்திருக்கிற பாரு.